ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதில் நம்ம வேக வச்ச முட்டையோட உடைச்ச முட்டையும் சேர்த்து செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேங்காவை வறுத்து தான் அரைக்க போகிறோம். அதனால் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். இதோட 2 ஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 1 பட்டை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துடலாம். பட்டை, சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததும் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துடலாம். தேங்காய் நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே பரட்டி விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம், தேங்காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பாதி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தண்ணி சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், அடியும் பிடிக்காது. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிய வதக்கிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இது ரெடியாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதோடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விடாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்போட. அப்போ தான் குழம்பு ஃபுல்லாக முட்டையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே மூடி வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், குழம்பு சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாப்பாடு சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பாடோடு சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்புல நம்ம இஞ்சி சேர்க்காமல் செஞ்சுருக்கிறோம். இஞ்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் குருமை மாதிரி ஆயிரும். அதோட பட்டை, கிராம்பு, சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். அந்த ஃப்ளேவரே இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.